Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு எங்க பேக்யார்ட்ல வந்து நான் வந்து கேரட் ஹார்வெஸ்ட் பண்ண போறேன். ஸோ கிட்ட வந்து பாருங்க. இந்த கேரட் பார்த்தீங்கன்னா வந்து தானா வளர்ந்த கேரட், குப்பையிலேருந்து வளர்ந்த கேரட். இந்த கேரட்டோட இந்த வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் நான் வந்து தூக்கி போடுவேன் மண்ணில். ஸோ அதில் கேரட்டோட டாப்பை கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது தூக்கி போட்டோம். அது ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி அது ஒரு தொட்டியில் வளர ஆரம்பிச்சிது. அந்த தொட்டியிலேருந்து எடுத்து மண்ணில் வச்சோம். அது மடமடன்னு வளர்ந்துச்சு. இது இவ்வளோ பெரிய கேரட்டாக வரும்னு நான் எதிர்பார்க்கல. நான் இது எப்படி ரெடின்னு பார்த்தேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேரட்டோட இது தெரியுது பாருங்க மேலே. ஸோ அந்த வெறும் இந்த டாப் அந்த மேலே வெட்டி போட்டது கீழே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் மேலே வந்து நம்மளுக்கு அந்த மண்ணுக்கு மேலே வருது அந்த கேரட். ஸோ இதுதான் இன்னைக்கு வெளில பிடிங்கி எவ்வளோ பெரிய கேரட் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் நிறைய விஷயம் இந்த மாதிரி குப்பையிலேருந்து வளர்ந்தது தான். இந்த கேப்சிகம் குப்பையிலேருந்து வந்துச்சு. இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்குற எல்லா தக்காளி செடியும் குப்பையிலேருந்து வந்தது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது என் கால் கிட்ட. எல்லாமே வந்து இந்த வெஜிடபிள் வேஸ்ட் நான் தூக்கி போட்டதெல்லாம் வளர்ந்துச்சு. ஸோ இந்த கேரட்டை வந்து இப்போ நோண்டி எடுக்க போகிறோம். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து ஸ்பேட் இருக்குது, க்ளவுஸ் இருக்குது. நான் இப்போ க்ளவுஸ் எடுக்கல. இதை வரைக்கும் போட்டு இது ரொம்ப டீப் ரூட்டடாக இருக்குது. கிட்ட வந்து காட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா ஷேப்புன்னு எதுவும் பெருசாக இல்லை. ஷேப்புன்னு எதுவும் பெருசாக இல்லை. கிழங்கு மாதிரி வந்திருக்கு. ஓ மை காட், எல்லாம் கூட எல்லா குப்பையும் சேர்ந்து வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்கு. எங்க வீட்டு குப்பையிலேருந்து முளைச்ச கேரட். இந்த மாதிரி இது வந்து ஷேப் எதுவும் இல்லை, ஆனால் கேரட் வாசனை செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த கிளைமேட்டு கேரட் ஹார்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ சூப்பரில். ஸோ ஒரே ஒரு கேரட்டை மட்டும் கட் பண்ணி நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் நல்ல சீவிட்டேன், ஏன்னா வந்து மண் நிறைய இருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருந்து சாப்பிட்டதே இல்லை நான். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து கேரட் டாப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது புரிஞ்சுக்கிட்டா. அது அப்படியே வச்சா ஃபியூ மந்த்ஸ் ஆகுது. ஆனால் இது வளர்றதுக்கே ஒரு 4 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ரியலி வருது, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த கேரட், நம்ம எடுத்த கேரட்டோட மேல் பகுதியை திருப்பி நான் கட் பண்ணி திருப்பி நான் நட்ட வைக்க போகிறேன். எனக்கு தெரியல என்ன வரப்போகுதுன்னு. பட் நான் ஜஸ்ட் ட்ரை பண்ண போகிறேன். இதே இடத்துல எடுத்த இடத்துலையே எடுத்து நான் மண் போட்டு மூடிட போகிறேன். பார்க்கலாம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு. இதெல்லாம் வீட்ஸ், இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இப்போ நான் எடுத்த இடத்துலையே வந்து திருப்பி கேரட் இருக்கும் எடுத்துகிட்டு திருப்பி என் செடி, ஏன்னா இந்த மாதிரி தான் நான் வச்சேன் முதல்ல. பட் அது சின்ன டாப் தான். லெட்ஸ் சீ, இது இங்கே இருக்கட்டும்.